முத்துவேல் கண்ணே முழிக்கக்கூடாது அப்படின்னு எங்க கடவுளை கும்பிட்டுக்கிறாங்க குமார். உடனே முத்துவேல் அந்த நேரம் பார்த்து கண் முழிக்கிறாரு. உடனே சக்திவேல் கிட்ட வந்து இனிமே ஒரு பிரச்சனை இல்ல, கண் முழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே அப்படியே பக்குன்னு ஆகுது குமாருக்கு. இப்ப பெரியப்பா கண் முழிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அப்படியே வசமா மாட்ட போறோம். நான் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிற எல்லாருமேவும் நம்மளை கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவும் என்னடா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற, பெரியப்பா கண்ணு முழிச்சிட்டாருடா, வாடா சந்தோஷமா போய் பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. எனக்கா சந்தோஷம், பெரியப்பா கண்ணு முழிச்சதுல நான் தான் எங்கள் ஜெயிலுக்கு போகிறேனோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குமார் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு உள்ளே வராரு. உள்ள கண் முழிச்ச விஷயத்த தெரிஞ்ச உடனே இங்கே வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. பழனிவேலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பழனி, அண்ணன் கண் முழிச்சிட்டாரு, வீட்டில் அம்மா கிட்டையும் அண்ணிக்கிட்டையெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, எப்பண்ணே கண் முழிச்சாருன்னு பழனிவேல் கேட்குறாரு. இதோ இப்போதான்டா டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க, கண் முழிச்சிட்டாரு அண்ணே, அண்ணனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நம்ம ஆளுங்களெல்லாம் நம்ம அண்ணி அம்மா நம்ம வீட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, இதோ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சு அடுத்த நிமிஷமேவும் இங்கே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இங்கே அண்ணன் வந்து கண் முழிச்சிட்டாராம் பெரிய அண்ணன், அதனால் நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இப்போ கிளம்புறோம், அதனால தான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாமேன்னு சொன்னேன். வீட்டில் அக்கா கிட்ட ராஜுக்கிட்டலாம் விஷயத்த சொல்லிருங்கண்ணே, அப்படி சொல்லிருங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலுமே விடா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு சொல்கிறோம், எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாங்கன்னு சின்ன அண்ணன் சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நீ போ, நான் வந்து கோமதியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லி அனுப்புகிறாரு. உடனே இந்த பக்கம் பழனிவேல் இருந்துக்கிட்டு, ஆத்தா அண்ணன் கண் முழிச்சிட்டாரு, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் அப்பத்தா கிட்டையும், அப்பத்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கு சின்னண்ணே, வா நம்ம போய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாருமேவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க எல்லாரும் கிளம்பி போய் அங்கே பார்த்துட்ருக்காங்க. என்னங்க உங்களுக்கு ஆச்சு, யாருங்க உங்களை இப்படி பண்ணது, கதிரை வேற ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்க. முத்துவேல்னால எந்த பதிலுமே அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியல. அவருக்கு கேன்சர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஆப்ரேஷன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. கேன்சருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணது யாருக்கும் தெரியாததுனால அவர்னால ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டு நர்சம்மா வந்து சொல்கிறாங்க, அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், பொறுமையாக அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜி அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன்னு அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாரும் வராங்க. ஆனால் முத்துவேல் தேடுற அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா கதிர் மட்டும்தான். கதிரை தான் முத்துவேல் தேடிட்டு இருக்காரு. முத்துவேல் வந்து தேடி முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் கேட்குறாங்க, இது மாதிரி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு டாக்டர் வந்து கேட்குறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட முத்துவேல் சொல்கிறாரு, இது மாதிரி போலீஸ் வந்துடுறாங்க. டாக்டர் கேட்கும்போது போலீஸும் வந்துடுறாங்க. உடனேவும் இந்த மாதிரி கண்டிப்பாக கதிர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி எல்லார் மனசுலேயே விதைச்சிடுறாரு சக்திவேலு. உடனே இங்கே வந்த உடனே போலீஸ் முன்னாடியேவும் எல்லார் முன்னாடியும் முத்துவேல்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு, உங்களை யார் சார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே சக்திவேலு முகமே ஒரு மாதிரி ஆகுது, என்ன சொல்ல போகிறாரோன்னு. அப்போ தான் வந்து குமார் திருன்னு முழிக்கிறாரு. முத்துவேல் சொல்கிறாரு, ஐயோ கடவுளே, பெரியப்பா உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு கும்பிடாத சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, சார் இதுக்கு வந்து இதில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, கதிர்க்கும் இதுக்கும் என்னை தள்ளிவிட்டது யாருமே கிடையாது. பக்கத்தில் ஒரு பள்ளமாக குழி இருந்தது, அந்த குழியில் நான் தெரியாமல் கால் வச்சு தான் விழுந்துட்டேன், இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பாஞ்சுக்கிட்டு வந்து, என்னென்ன சொல்கிறீங்க, அந்த கதிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்கிறீங்களா, கதிர் ஜெயிலில் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே தானே இப்படி ஒரு பொய் சொல்கிறீங்க, கண்ணால் பார்த்த சாட்சி என் பையனே இருக்கான், அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி ஒரு பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்துவேல் கேட்குறாரு, அப்படி என்ன குமார் சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே, நீங்களும் கதிரும் பேசிக்கிட்டு இருந்ததை குமார் கண்ணால் பார்த்துருக்கான், கதிர் வந்து உங்களை அடித்து தள்ளி விட்டதை அவன் கண்ணால் பார்த்துட்டு வந்து தான் எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குமார் வந்து என்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலையான்னு முத்துவேல் கேட்குறாரு. இந்த பரதேசி பையன் தானே போய் அந்த வேலையை செய்யாமல் எங்ககிட்ட ஓடி வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு முத்துவேல்கிட்ட சக்திவேல் சொல்கிறாரு. அவன் ஒரு பதட்டத்தில் பெரியப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, கதிர் இப்படி பண்ணிட்டான்னு சொன்ன உடனே வேகமாக ஓடி வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட தானே சொன்னான்,
அதுக்கப்புறம் பார்த்தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த கதிரே உங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்த்துட்டு இருந்தான். நான் தான் கண்ணால பார்த்த சாட்சி இருந்த உடனே அவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஆயுசுக்கும் இந்த ஜெயில் தானே அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் வந்து தப்பு செய்யாத அவன் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும், இவன் தான் இந்த தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சிருந்தா, அதுவும் இல்லாமல் குமார் தெரியாம தான் செஞ்சான், இவன் தான் அதை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சக்திவேல் உடஞ்சு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமேவும் குமாரை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்மளால யாரும் பாதிக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன்ல, பக்கத்தில் இருக்கிற குழி வந்து என் கண்ணுக்கு தெரியல, நானும் கதிரும் நின்று பேசிட்டு இருந்தோம், அப்போ அந்த குழியில் நான் கால் வச்சிட்டேன், அதனால தான் நான் போய் கீழே விழுந்தனே தவிர என்னை தள்ளி விட்டது கதிர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எங்கள் சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே எங்கள் மகளோட வாழ்க்கை பாலாக போயிடுமோ, மக கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணுமோ, வாழா வெட்டியாக வந்துடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் இந்த கதிரை போட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி சக்திவேல் நோண்டி நோண்டி கேட்குறாரு. அப்பா அதான் பெரியப்பாவே சொல்லிட்டார்ல விடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, டேய் உனக்கு தெரியாதுடா, நீ பார்த்தது நல்லா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துப்பா சரியாக தெரியல, பெரியப்பாவும் கதிரும் நின்று பேசிட்டு தான் இருந்தாங்க, கதிர் வந்து பெரியப்பாவோட கையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுப்பா, அதான் பெரியப்பா குழியில் கால் வச்சிட்டேன்னு சொல்கிறாருல்ல, விடுங்களேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரிங்கண்ணே, அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வாங்க நடக்கிறத பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இதை கேட்ட உடனே கதிரை வெளியே விட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்துவேல் சொல்கிறாரு, எனக்கும் அந்த கதிருக்கும் எந்த இதுவும் இந்த விழுந்ததுக்கும் கதிருக்கும் சம்மந்தம் கிடையாது, நானாக தான் விழுந்தேன்னு சொன்ன உடனே அவனை வெளியில் விட்டுறேன்னு சொல்லி இவரே சொன்னதுனால கதிரை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கேஸ் போடாமல் கதிரை வெளியில் விட்டுடுறாங்க. ராஜி இந்த பக்கம் கிளம்பி வராங்க. ராஜி தனியாக வந்து அவங்க அப்பாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மான்னு சொன்ன உடனே, அப்பா உங்களை நிஜமாலுமே கதிர் தான் தள்ளி விட்டானா, அவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா, ஆனால் நான் நம்பலப்பா, என்னோட பரீட்சைக்கு கூட அவன் வராமல் உங்கள் ஆப்ரேஷனுக்காக அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான்ப்பா, அவன் எப்படிப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க முடியும், உங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்ததுனால தான் என்னோட இதுக்கு கூட வராமல் உங்களை அவன் நல்லா பார்த்துட்டு இருந்தான், அவன் இப்படி பண்ணேன்னு சொன்னால் எப்படிப்பா நான் என்னால் நம்ப முடியும், நீங்களும் முக்கியம் அவனும் முக்கியம், நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ராஜி அழுகுறாங்க. நீ ஒன்றும் அழாதடாமா, ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு, நான் நல்லா இருக்கேன், கதிரை இப்போ வெளியில் விட்டுருவாங்க, இப்போ தான் நான் போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா விழுந்தீங்கன்னு கேட்குறாங்க. உடனேவும் பள்ளத்தில் கால் வச்சு விழுந்துட்டதா அவர் வந்து இங்கே சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் என் புள்ள மேலே பழியை தூக்கி போட்டு நான் 2 கண்ணால் பார்த்தேன்னு சொல்லி எவ்வளோ பொய் எவ்வளோ சாட்சிகளை ரெடி பண்ணி சே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே பரம்பரை பகையில் இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இப்போது உன் புள்ள வேற என் அண்ணங்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான், இன்னும் மேற்கொண்டு பணம் கேட்டு கொடுக்காம தான் இப்படி பண்ணிட்டானோன்னு நினைக்க தோணும்ல, அது மாதிரி தான் நினச்சோம் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கதிர் வெளியில் வந்த உடனே நேராக முத்துவேலை தான் பார்க்க வராங்க. அப்போ சக்திவேலை எல்லாத்தையுமே முத்துவேல் வெளியில் போக சொல்கிறாரு. வெளில போக சொல்லிட்டு முத்துவேல் வந்து கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிரு, தெரியாமல் நடந்துருச்சு, என் வீட்டு ஆளுங்க என் தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான், அவனுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், விட்டுருங்க மாமான்னு சொல்கிறாங்க. ஆமாம், கேன்சர் இருக்கிற விஷயத்த எப்படி டாக்டர் சொல்லாமல் விட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாரு. அதான் மாமா நான் சொல்லிட்டேன் டாக்டர்கிட்ட, எங்கள் மாமாவுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் இந்த விஷயத்த யார்கிட்டே சொல்லாதீங்க டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு அங்கே நான் சொல்லிட்டு தான் மாமா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புனேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க, நான் என் தம்பி எவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணாலும் நீ ரொம்ப பெருந்தன்மையாக இத்தனை பண்ணுற, உனக்கு ரொம்ப பெரிய மனசுயா, உண்மையாலுமே நீ எனக்கு மகனாக பிறக்கலை அப்படிங்கிறது ஒன்று தான் என்னோட வருத்தமேமோ, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ, நானே எவ்வளோ இடத்துல தேடி இருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு அமைஞ்சிருக்க மாட்டான், நீ ரொம்ப நல்ல தங்கமான புள்ள, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உண்மையை சொல்லாமல் அந்த கஷ்டத்தை வழியெல்லாம் நீயே தாங்கிக்கிட்ட பார்த்தியா, இப்படி ஒரு மருமகன் யாருக்குயா கிடைக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்லி கதிரை பாராட்டுறாரு. உடனேவும் இங்கே வந்து சக்திவேல் அதை ஒட்டு கேட்குறாரு. என்ன நடக்குதுங்க, அண்ணன் என்ன மறுபடியும் இவனை கூப்பிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு, தனியாக பேசணும்னா அங்கே அப்போ வேற என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு குமாரை பிடிச்சி கேட்குறாரு. என்னடா குமார், பார்த்ததெல்லாம் உண்மையா
இல்லை உங்கள் பெரியப்பா சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு வந்தியா, என்னடா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்பா அது வந்து தள்ளிவிட்ட மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் பெரியப்பா எதுக்கு இப்படி மாற்றி சொல்கிறாருன்னு தெரியலப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், மருமகனாச்சே, அதனால் இப்படித்தான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவேல் அப்படியே சொந்தமாக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் கதிரையும் இங்கே ராஜியையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இங்கே சக்திவேலையும் குமாரையும் வர சொல்கிறாங்க. அப்போ தான் சக்திவேலையும் குமாரையும் பார்த்து, இங்கே பாரு சக்தி, சொத்துன்னு இருக்கிற சொத்தெல்லாம் இனிமே யாரும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால தானே இவன் வந்து என்னை கதிர் வந்து என்னை கொல்ல பார்த்தான்னு சொல்லியிருக்கிற. யார் மேலேயும் நம்ம தப்பாக அந்த மாதிரி புகார் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். நான் சம்பாதிச்ச சொத்தை என் பொண்ணு ராஜி பேரில் எழுத போகிறேன், ராஜி பேர்லையும் என் மாப்பிள்ளை கதிர் பேர்லையும் நான் எழுத போகிறேன். நீ சம்பாதிச்ச சொத்தை குமார் பேரில் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய குண்டையே தூக்கி போடுறாரு சக்திவேல் தலையில். உடனே சக்திவேல் ஷாக் ஆகி, என்னென்ன சொல்கிறீங்க, அந்த பரதேசி பையன் பாண்டியன் குடும்பத்துக்கு ஏன்னு நம்ம சம்பாதிச்ச சொத்தை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாமல் உங்களை வந்து அவன் என்னென்னமோ சொல்லி மயக்க வச்சுருக்கான், தயவு செய்து அவன் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேலுக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த குமார் வந்துட்டு நம்மளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டானே, பெரியப்பாவை காப்பாற்றலாம், நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு காப்பாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு இது கூட இல்லாமல் செத்துட்டானே முடிவு பண்ணிட்டு கொண்டு விட்டுட்டு வந்துட்டானே, அப்போ நான் செத்துருந்தா அந்த இடத்துல என்னோட சாவுக்கு வந்து கதிர் தான் காரணம்னு அவனை காலம் முழுவதும் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த பழி எனக்காக உதவி பண்ண வந்த அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நம்ம கொடுக்கணும்? அதனால தானே இப்படி அப்பாவும் மகனும் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கதிர் சொன்னா. இப்போ அதை பிரித்து கொடுத்துட்டா இவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவை சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் கொந்தளிக்கிறாரு. அது எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம்? என் புள்ள இருக்கிற போது, என் புள்ள குமார் தானே உங்களுக்கும் பையன் எனக்கும் பையன், அவள் தான் அந்த வீட்டை விட்டு ஓடி போனவ, அவளுக்கு எதுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சக்திவேல் சண்டை போடுறாரு. உடனேவோ என்னடா சக்தி இப்படி பேசிட்டு இருக்க, அண்ணனே இப்போதாண்டா வந்திருக்கான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அவனை திரும்பவும் ஏன்டா இப்படி பாடா படுத்துறேன்னு கேட்குறாங்க. அதா அண்ணன் சொல்றது மட்டும் உனக்கு சரியா படுதா, ஏன் இப்படி எல்லாரும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. உடனே சக்திவேல் வாய் அடைக்கிற மாதிரி முத்துவேல் பதில் சொல்றாரு. சக்தி, நீ சம்பாதிச்ச சொத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க கிடையாது, இது ஏன் பொண்ணுக்காக நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சது, இதை அவங்களுக்கு நான் கொடுக்கறத சந்தோஷமா நினைக்கிறேன். இதில் நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், ஏன்னா இது நான் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு ஒரே வார்த்தையில் வாய் அடைச்சிடுறாரு.